ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 9th மேக்ஸ் புக்கில் எக்ஸசைஸ் 3.3ல 9th கொஷின் தான் பார்க்க போகிறோம். டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் எம் இஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர்ட் மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் 24. என்ன கொடுத்துருக்காங்க? பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படிங்கிறது ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்க. எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க பாலினாமியல் எழுதிக்கலாமா? லெட் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர்ட் மைனஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் 24 பை யூசிங் ஃபேக்டர் தியரம். x plus 3 is a factor of p of x. எப்போனா x equal to 3 0 வரணும். அப்போ x plus 3 is equal to 0 சொல்லலாமா? x is equal to minus 3. அப்போ p of minus 3 is equal to 0. ஏன் இங்கே 0 போடுறோம் அப்படின்னா ஃபேக்டர் தியரம் அப்படியே சொல்லிட்டாங்க, அதனால் ஈக்குவல் டு 0 போடணும். அப்போ மைனஸ் 3 ஹோல் கியூபு மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் எம் இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 24 is equal to 0. இப்போது இங்கே பவரில் வந்து கியூப் இருக்குது, அது வந்து ஆட் நம்பர்ஸு. அப்போ இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ண என்ன வரும்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆன்சரில் வந்து மைனஸ் தான் வரும். 3 3s are 9, 9 3s are 27. அப்போ மைனஸ் 27 தான் இங்கே வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது மல்டிபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 3s are 9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 9 3s are 27, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 27 அப்படின்னு வரும். ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் இருக்குது, அதனால் இங்கே ப்ளஸ் ஆகிடுது. 3mன்னு எழுத போகிறோம். ப்ளஸ் 24 is equal to 0ன்னு எழுதலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மைனஸ் 27 இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் 24 இருக்குது. பிக் நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 27, அதுக்கு என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் இருக்குது. அப்போது மைனஸ் 3ன்னு எழுதலாமா? ஒரு 27 எழுதிட்டு ஒரு 27ல் 24 மைனஸ் பண்ணால் மைனஸ் 3 ப்ளஸ் 3m ஈக்குவல் டு 0. இப்போது இங்கே ரெண்டுமே வந்து மைனஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சேம் சிம்பிளாக இருக்கிறதுனால ஆட் பண்ணிக்கலாமா? 27 3யும் ஆட் பண்ணால் 30. மைனஸ் தான் போடணும், ஏன்னா ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அப்போது மைனஸ் 30 ப்ளஸ் 3m ஈக்குவல் டு 0. இப்போது எம்மோட வேல்யூ தான் எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணலாம்னா 3m ஈக்குவல் டு 30, m ஈக்குவல் டு 30. இங்கே இருக்கிற மல்டிபிள் வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடட் ஆகிடும். 30 divided by 3 is equal to 10. 3 10s are 30. அப்போ எம்மோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்னா 10 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th கொஷின் பாருங்கள். இஃப் போத் எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் எக்ஸ் மைனஸ் 1/2 ஆர் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ax ஸ்கொயர்டு ப்ளஸ் 5x ப்ளஸ் பி தென் ஷோ தட் a ஈக்குவல் டு பி. ரெண்டு ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க. ஃபேக்டர் இந்த பாலினாமியல் வந்து ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க என்ன வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா a ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிறது நான் வந்து லெட்டு பி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் பி. என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஃபேக்டர்னா எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகிடும்? ப்ளஸ் 2ன்னு ஆகிடும். இங்கே வந்து 2x உள்ள இடத்துக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 அப்படிங்கிறத அப்ளை பண்ண போகிறோம். p of 2 is equal to a 2 squared plus 5 into 2 plus b. 2 2s are 4, 4aன்னு வந்துடும். 5 2s are 10 plus b. அப்போ என்ன வரும்னா நம்பர்ஸ் ஒன் சைடு கொண்டு வந்தோன்னா மைனஸ் 10 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்ததுனால சிம்பிள் சேஞ்சஸ் ஆகிடும். மைனஸ் 10 is equal to 4a plus b அப்படிங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1. செகண்ட் ஃபேக்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாமா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆகிடும்னா ப்ளஸ் 1/2ன்னு வந்துடும். இப்போது எக்ஸ் உள்ள இடத்துல என்ன அப்ளை பண்ண போகிறோம்? 1/2ன்னு அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு 0, ஏன்னா ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்க, அதனால ஈக்குவல் டு 0. அப்போ p இன்ட்டு 1/2 ஈக்குவல் டு 0ன்னு போடலாமா? ஈக்குவல் டு a இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணும்? 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு 1/2 ப்ளஸ் பி. இப்போ இந்த ஸ்கொயரை உள்ளே அப்ளை பண்ண போகிறோம். 1 இன்ட்டு 1 1 தான். 1 இன்ட்டு a 2 2s are 4 ப்ளஸ் 5 இன்ட்டு 5 இன்ட்டு 1 5 பை 2ன்னு வருமா? இப்போ டினாமினேஷன் வந்து சேமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் எடுத்தால் 4ன்னு வரும். அப்போ இங்கே எந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணணும்? 2ஆல். அதே நம்பரால் மேலே மல்டிபிள் பண்ணணும். 2 இன்ட்டு 2 நெக்ஸ்ட்டு 5 இன்ட்டு 2. இங்கே 4 ஒன்றுனா 4 1s are 4, b இன்ட்டு 4ன்னு சொல்லலாமா? அப்போ பாருங்கள், a ப்ளஸ்ஸு 5 2s are 10 ப்ளஸ்ஸு 4bன்னு வரும். கீழே டினாமினேஷன் எல்லாமே 4. அதை காமனாக எப்படி எழுதலாம்னா a ப்ளஸ்ஸு 10 ப்ளஸ் 4b டிவைட் பை 4ன்னு எழுதலாம். அப்போ 4 வந்து டிவைடில் உள்ளது இந்த சைடில் போணுச்சுன்னா மல்டிபிள் ஆகிடும். 0 இன்ட்டு 4 அப்படின்னா ஆன்சர் என்ன ஆகிடும்? 0 தான் ஆகிடும். ஈக்குவல் டு a ப்ளஸ் 10 ப்ளஸ் 4b. இப்போ வந்து இந்த ஈக்குவலுக்கு இந்த சைடு வரப்போகுது 10, அதனால் 0 மைனஸ் 10 ஈக்குவல் டு a ப்ளஸ் 4b. இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1 2 நான் ஆட் பண்ண போகிறேன். 4a ப்ளஸ் b ஈக்குவல் டு மைனஸ் 10ன்னு இருக்கா? a ப்ளஸ் 4b ஈக்குவல் டு மைனஸ் 10ன்னு இருக்கா? இப்போ இது ரெண்டையும் எப்படி எழுதலாம்னா ஒரே மாதிரி எழுதலாமா? 4 இங்கே வந்து மைனஸ் 10 இருக்குது, இங்கேயும் மைனஸ் 10 இருக்கா? அப்போ இது ரெண்டையும் நான் வந்து ஈக்குவல் போட்டு எழுத போகிறேன். 4a ப்ளஸ் b ஈக்குவல் டு a ப்ளஸ் 4b எழுதலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா b ஒரு பக்கமும் a ஒரு பக்கமும் கொண்டு வர போகிறோம். அப்போ இங்கே 4a இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த சைடு இருந்துச்சுன்னா மைனஸ் a. 4b இங்கே இருக்குது, இது ப்ளஸ் b ஈக்குவலுக்கு இந்த சைடு இருந்துச்சுன்னா மைனஸ் b.
4Aல ஒரு A போணுச்சுன்னா பேலன்ஸ் 3A, 4Bல ஒரு B போணுச்சுன்னா பேலன்ஸ் 3B. ஈக்குவலுக்கு இந்த சைடு 2 நம்பரும் இருக்கிறதுனால இங்கேயும் 3 கேன்சல் பண்ணிடலாம், இங்கேயும் 3 கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்குது? A is equal to B. அவங்க சொன்ன கண்டிஷன் வந்துருச்சா? அப்போது therefore hence prove அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 11th கொஷின். இஃப் x minus 1 divide the polynomial k x cube minus 2x square plus 25x minus 20x without remainder, then find the value of k. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பாலினாமியல் வந்து இது x minus 1 டிவைட் பண்ணணும், அப்போ வந்து வித்தவுட் ரிமைண்டர் வரும்னு சொல்லிட்டாங்க. அப்படி வந்துச்சுன்னா ஆன்சர் என்னவாக இருக்கணும்? கே வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கதை நம்ம எழுதிக்கலாம், கிவன் போட்டு எழுதிக்கலாம், இல்லைனா லெட்டுன்னு சொல்லிட்டு பி ஆஃப் எக்ஸ்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். கே எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 25x மைனஸ் 20x 26. எக்ஸ் மைனஸ் 1 is equal to 0ன்னு எழுதலாமா? அப்போது இங்கே என்ன வரும்னா x is equal to 1. அப்போது பி ஆஃப் 1 அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸ் உள்ள இடத்துல 1 அப்ளை பண்ண போகிறோம். k into 1 cube minus 2 into 1 square plus 25 into 1 minus 26 is equal to 0. K minus 2 into 1 square na 1 into 1 1 தான், 2 into 1 2 plus 25 into 1 na 25 minus 26 is equal to 0. இங்கே பாருங்கள், இங்கே minus 2 இருக்குது, இங்கே minus 26 இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி அந்த சிம்பிள் போடலாமா? மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு 26 into 2 ஆட் பண்ணால் 28 plus 25 is equal to 0. இப்போ k minus 28ல் 25 மைனஸ் பண்ணால் மைனஸ் 3 வரும், ஈக்குவல் டு 0ன்னு எழுதணும். அப்போ கேவோட வேல்யூ ஈக்குவல் இந்த சைடு வரதுனால இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். அப்போ கே ஈக்குவல் டு 3. கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க. கேவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 3. கேவோட வேல்யூ 3. நெக்ஸ்ட் வந்து 12th கொஸ்டின் பாருங்கள். Check if x plus 2 and x minus 4 are the side of a rectangle whose area is x squared minus 2x minus 8 by using factor theorem. இதில் எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பாலினாமியல் கொடுத்துருப்பாங்க, ஃபேக்டர் கொடுத்துருப்பாங்க, அதை அப்ளை பண்ணி நம்ம போடுற மாதிரி தான் இருக்கும். கொஷின் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர போடுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான். இங்கே பாருங்கள், 2 ஃபேக்டர் கொடுத்துருக்காங்க, ரெக்டாங்கிளோட சைடு கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. என்ன தியரம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஃபேக்டர் தியரம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. அப்போது ஃபேக்டர் தியரம்னா என்ன வரும்னா எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருந்துச்சுன்னா என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 2ன்னு வந்துருமா? பி ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 equal to 0. எப்போனா எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது ஃபேக்டராக இருக்குந்தா தான். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 equal to 0னா எக்ஸோட வேல்யூ என்ன ஆகிடும்? மைனஸ் 2ன்னு ஆகிடும். எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா மைனஸ் 2 அப்ளை பண்ண போகிறேன். எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x மைனஸ் 8 is equal to 0. 2 ஸ்கொயர்டு மைனஸ் 2ன்னு வரும். இங்கே minus 2 whole squared minus 2 into minus 2 minus 8. minus into minus plus ஆகிடும். 2 2s are 4. 2 இங்கேயும் பாருங்கன்னா minus into minus plus ஆகிடும். 2 2s are 4. minus 8 is equal to 0ன்னு இருக்கா? இப்போ 4ஐயும் ஆட் பண்ணால் 8. இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கேன்சல் பண்ணிடலாமா? 0ன்னு வந்துருமா? அப்போது therefore x plus 2 is a factor. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி 0 வந்துடுச்சு. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஏ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 சொல்லியிருக்காங்களா, அதை அப்ளை பண்ணலாம். பாலினாமியல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x மைனஸ் 8. அப்போ எக்ஸ் மைனஸ் 4 equal to 0னா எக்ஸ் equal to 4ன்னு மாறிடுமா? அப்போது 4 ஸ்கொயர்டு மைனஸ் 2 into 4 மைனஸ் 8 equal to 0ன்னு கொண்டு காமிக்கணும். அதனால் 4 4s are 16, 2 4s are minus 8 minus 8. அப்போது இங்கேயும் ஆட் பண்ணால் மைனஸ் 8 மைனஸ் 8 ஆட் பண்ணால் மைனஸ் 16. இங்கே ப்ளஸ் 16 இருக்குது, இங்கே மைனஸ் 16 இருக்குது, ஆட் பண்ணால் 0 வந்துடும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 இஸ் ஏ ஃபேக்டர்னு சொல்லிட்டோமா? எஸ். எக்ஸ் மைனஸ் 2 அண்ட் எக்ஸ் ப்ளஸ் 4 ஆர் த சைட்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் ஹூஸ் ஏரியா இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன் வந்து இதில் எழுதணும் நம்ம இந்த 12th கொஷினுக்கு.